இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினர் நாடு கடத்துவதை போன்று அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும்படியாக கடவுள் அவருக்கு அறிவுறுத்துவதை நாம் வாசி கேட்டோம். ஏன் அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும்? நாடு கடத்துவது என்பது ஒருவர் தன் வாழ்வை இழப்பது, அடிமையாக செல்வது, தங்களுடைய உடைமைகளை இழப்பது. அப்படி என்று சொன்னால் இருப்பிடம், தங்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தையும் இழந்து இன்னொருவருக்கு அவர் அடிமையாக செல்வது. எனவே இந்த இஸ்ராயல் மக்கள் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, அவர்கள் அடிமைகளாக அழைத்து செல்லப்பட இருக்கின்றார்கள் என்பதை ஒரு அடையாளமாக எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக கடவுள் கூறுவதை நாம் வாசிக்க கேட்டோம். ஏன் என்று சொன்னால், இன்றைய பதிலுரை பாடல் நாம் வாசிக்க கேட்டதை போன்று இறைவன் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். நன்றி கெட்ட மக்களாக வாழ்ந்து அன்கிரேட்ஃபுல் பீப்புள். கடவுள் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்கின்றார். எனவே இந்த நன்றிகெட்டத்தனம் என்பது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பழைய ஏற்பாட்டில் வாசித்தோம் என்று சொன்னால், எகிப்தில் அடிமைகளாக இருந்த அந்த நாளிலிருந்து இறுதி வரை கடவுள் அவர்களோடு அவருடைய வாழ்க்கையில் பயணம் செய்தார். எனவே அந்த மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அந்த உடன்படிக்கையில் அவர் எப்பொழுதுமே உறுதியாக இருந்தார். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருக்கும். ஆனால் அவர்கள் கடவுளுடைய மக்களாக நிறைய சூழ்நிலைகளில் அவர்கள் மறந்துவிட்டார். ஆனால் கடவுள் ஒருபோதும் வாக்கு மாறாத கடவுள் எப்பொழுதுமே நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். தான் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். பலமுறை பல நாடுகள் இந்த இஸ்ராயல் மக்கள் மீது படையெடுத்தார்கள். தங்களுடைய உரிமை வாழ்வை அவர்கள் இழந்தார்கள். அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டார்கள். ஆலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு தங்களுடைய அடிப்படை வாழ்வை இழந்த ஒரு சூழ்நிலையில் எல்லாம் கடவுள் அவர்களுக்கு அந்த தான் கொடுத்த வாக்குறுதியின்படி செயல்படக்கூடியவராக இறுதி வரை யாவே கடவுள் அழைத்த இறைவன், அந்த உடன்படிக்கையின் கடவுள் உடன்படிக்கையை எப்பொழுதுமே அவர் கடைபிடிக்கக்கூடியவராக. ஆனால் இஸ்ராயல் மக்கள் இறைவன் செயல்களை எல்லாம் மறந்து நன்றி கெட்ட மக்களாக வாழ்ந்ததால் தங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகளை சந்தித்தார். தங்களுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்தை அவர்கள் சந்தித்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வறுமையையும் கஷ்டத்தையும் உரிமையையும் இழந்த ஒரு மக்களாகிய அவர்கள் இருந்ததை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். எனவே பிரியமான எத்தனை ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். சற்று நினைத்து பார்ப்போம். நாம் வாழக்கூடிய இந்த அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்வு கடவுள் நமக்கு கொடுத்தது, இயேசு நமக்கு கொடுத்தது. அற்புதமான ஆசீர்வாதமான குடும்பம், குழந்தைகள், பேரப்பிள்ளைகள். எனவே ஒரு நிமிடம் நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏதோ இவையை எல்லாம் என்னுடைய சொந்த திறமையால், ஆற்றலால், சக்தியால் இவற்றையெல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் என்று நாம் தலைகணத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மனநிலை நம்மிடத்தில் இருக்கலாம். ஆனால் சற்று யோசித்தோம் என்று சொன்னால், இவை எல்லாம் இயேசு எனக்கு கொடுத்தது. இந்த ஆசீர்வாதமான குடும்பம், அருமையான குழந்தை செல்வங்கள், அற்புதமான பேரப்பிள்ளைகள், நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம், எல்லா சூழ்நிலைகளும் இயேசு எனக்கு கொடுத்தது, ஆசீர்வாதமாக கொடுத்தது. எனவே இஸ்ராயல் மக்கள் நன்றி கெட்ட மக்களாக இறைவன் செய்த நன்மைகளை மறந்ததால் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் கஷ்டத்தை, துன்பத்தை மட்டுமே அனுபவித்தார்கள். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உயிர், இந்த வாழ்வு, இந்த நாளை கடவுள் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து காண செய்திருக்கின்றார். எனவே இத்தகைய அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்வை கொடுத்து கடவுளுக்கு நாம் பெற்ற எல்லா நன்மைகளுக்கும் எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். கடவுள் மென்மேலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நன்றி உள்ள இதயங்களில்தான் கடவுள் குடிகொள்வார். ஆம்.